பசியா வெயிலா? பின்னாடியெல்லாம் பசியோடு இருக்கிற மாதிரி தெரியுது. அன்பார்ந்தவர்களை, பசியை பொறுத்துக்கோங்க, வெயிலையும் பொறுத்துக்கோங்க. ஏன்னா எங்களுடைய வாழ்வுரிமையை கேள்வி கேட்கக்கூடிய சட்டத்தை இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதற்கு எதிராக நாம் களமாடிக்கிட்டு இருக்கிறோம். எனவே கூட்டம் முடிகிற வரைக்கும் பசியும் வெயிலும் நமக்கு கிடையாது. சரியா? மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு திருத்தச் சட்டத்தை கண்டித்து பேர்னாம்பேட் அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நகரமன்ற துணைத் தலைவர் அருமையன்னார் ஆலியார் ஜுபேர் அகமது அவர்களே, எனக்கு முன்னால் கண்டன உரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமையன்னார் ஏ.கே. கரீம் அவர்களே, முஸ்லீம் லீக்குடைய மாநில பேச்சாளர் பழவேற்காடு அன்சாரி அவர்களே, எனக்கு பின்னால் சிறப்பானது ஒரு கண்டன உரையை எழுச்சியாக நிகழ்த்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் அருமையன்னார் தமிழன் பிரசன்னா அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, மாவட்ட செயலாளர் ஆலியார் சுல்தான் அவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வியாபார நண்பர்களே, தொழிலாளர் தோழர்களே, பத்திரிகையாளர்களே, காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை அதிகாரிகளே, உங்கள் அத்தனை பேர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்து துவக்கம் செய்கிறேன். தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறது. வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோஷம் இன்று இந்திய தேசம் முழுக்க பரவலாக பறைசாற்றப்படுகிறது. என்ன இந்த வக்பு சட்டம்? ஏன் முஸ்லிம்கள் கொந்தளிக்கிறார்கள்? இந்த இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய அரசு வக்பு சட்டத்திலே சில திருத்தங்களை கொண்டு வந்து இந்த வக்புடைய சொத்துக்களை, அதாவது முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்துடைய முன்னோர்கள், இந்த வக்பு சொத்துங்கிறது யாருடைய சொத்து? எங்களுடைய சொத்து. இந்த வக்பு சொத்து என்பது மோடியுடைய மாமியார் வீட்டு சொத்தல்ல. இந்த வக்பு சொத்து என்பது அமித்ஷாவுடைய அப்பன் வீட்டு சொத்தல்ல. இந்த இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்துடைய முன்னோர்கள் இந்த சமூகத்திற்காக, இறைவனுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய சொத்துக்கள். அந்த சொத்துக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் மூலமாக என்ன கேட்கிறான்? என்ன கேட்கிறான்? டாக்குமெண்ட் கேட்கிறான், கணக்கு கேட்கிறான். நாங்க என்ன கேட்கிறோம்? நீ யாரா? முதல்ல நீ யார்? எங்களை பார்த்து கணக்கு கேட்பதற்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன அதிகாரம் இருக்கிறது? நீங்கள் யார்? இந்த நாட்டுக்கு ஆடுகளையும் மாடுகளையும் வைத்துக் கொண்டு வந்த பண்டாரிகள் நீங்கள், பண்டார பிரதேசிகள் நீங்கள். இந்த தேசத்தை இந்த தேசத்தை 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு சமூகம் இந்த சமூகத்திட்ட வந்துட்டு நீ கணக்கு கேட்ப. நாங்களும் இந்தாங்கய்யா, வாங்கய்யா, பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுவோமா? ஓட ஓட விரட்டி அடிப்போம். ஒருபோதும் கணக்கு காட்ட மாட்டோம். 2019, 20களில் இதே போல என்ன பண்ணா? யார்கிட்ட வந்து கணக்கு கேட்டான்? எங்க கிட்ட வந்து, நீங்க எத்தனை வருஷமா இந்த நாட்டில் வாழ்றீங்க, உங்களுடைய அத்தாட்சியை காட்டுங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்டை காட்டுங்க, உங்களுடைய பாட்டன் முப்பாட்டும் இந்த நாட்டில் பிறந்தவர்களா என்பதற்கான அத்தாட்சிகளை நீங்கள் காட்டுங்கள் என்று CAA, NRC, NPR என்ற சட்டத்தை கொண்டு வந்தான். நாடு முழுக்க கொந்தளித்தது. முஸ்லிம்கள் வீதிக்கு வந்தார்கள். எங்களோடு இன்ன பிற தோழர்கள் வீதிக்கு வந்தார்கள், போராடினார்கள். இன்று சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் கிடப்பில் கிடக்கிறது. அதே போலத்தான் இந்த வக்பு திருத்த சட்டமும் நீங்க நாடாளுமன்றத்தில் ஏற்றிருக்கலாம், மக்களவையிலே நீங்கள் ஏற்றிருக்கலாம்,
உங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய இந்த தேசத்துடைய ஜனாதிபதியை வைத்து நீங்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் இந்த இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களும் முஸ்லிம்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் இந்த சட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக பதிவு செய்கிறோம். நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் இயற்றப்படக்கூடிய நேரத்தில் இந்த முஸ்லிம்களை விட, இந்த முஸ்லிம் சமூகத்தை விட இந்த தேசத்தில் இந்த சட்டம் வந்தால் இந்த நாட்டுடைய அரசியல் சாசன சட்டம் மீறப்படுகிறது, ஜனநாயகம் மீறப்படுகிறது, இறையாண்மை மீறப்படுகிறது என்று முஸ்லிம்களை விட இந்த நாடாளுமன்றத்திலே மக்களவையிலும் மேலவையிலும் கொக்கரித்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, எங்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய சகோதரர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேசினார்கள், ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள் பேசினார்கள், கம்யூனிஸ்ட்வாதிகள் பேசினார்கள், காங்கிரஸ்காரர்கள் பேசினார்கள். இப்படி முஸ்லிம்களுடைய வக்ஃப் உரிமையிலே இந்த மத்திய அரசு கை வைக்க கூடாது என்று ஒட்டுமொத்தமாக ஜனநாயகவாதிகளும் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள். மோடி கேட்பாரா? அமித்ஷா கேட்பாரா? என்ன சொல்றார்? இந்த சட்டம் நல்ல சட்டம். அதுல சில பேர் நம்பாளுங்க, அச்சா கானூன் अच्छा कानून इतना दिन हिसाब आप दिखाए नहीं, अब मोड़ी हिसाब पूछता नहीं. इतना दिन कौन कौन की खा लोग थे, अब उन्हें खा लग जाते क्या होगा? अच्छा कानून சில பேருக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிராளிக்கு ரெண்டு கண்ணு போகணும்னு சொல்லி சில கேடு கட்டவங்க இருப்பாங்கல்ல, அது போல மனநிலையில நாம் என்ன பண்றோம், இந்த சட்டம் நல்ல சட்டம் தான், அதை பேசுறதுக்கு சில அயோக்கியர்கள் பாஜகவுல தொப்பி போட்டுக்கிட்டு வேலூர் இப்ராஹிம் மாதிரி கிறுக்க தீவுல உட்காந்து பேசுறானா நம்பால் உடனே சொல்லி போய் கன்ஃபியூஸ் ஆயிடும். இல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த சட்டம் இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்துடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டம். ஒன்னும் இல்லைங்க, இந்த வக்ஃபுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் தெரியுமா? வக்ஃபுங்கிற சட்ட திருத்தத்தை அவன் ஒரு பேரை சொல்லி அழைக்கிறான். என்னது? உமீத். உன் மேல உமீதே இல்லடா எங்களுக்கு. நீங்க எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் என்று எங்களுக்கு தெரியும். உங்கள் மீது நம்பிக்கை வைப்பதற்காக, உங்களை நம்புவதற்காக இந்த சமூகம் கோழை சமூகம் அல்ல. உங்களை நாங்க நம்பல, ஆனா சட்டத்துக்கு பேர் வைக்கிறான் உமீது. வக்ஃபுங்கிற வார்த்தையை கூட அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அயோக்கியர்கள் இவர்கள். சிந்தித்து பாருங்கள், சாதாரணமான விஷயம் அல்ல தோழர்களே. இந்த இந்திய தேசத்துல முஸ்லிம்கள் துடை தெரியப்பட வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறான். மாட்டுக்கறி பிரச்சனையால யார் அடிக்கிறான்? யாரை அடிக்கிறான்? முஸ்லிம்கள் அடிக்கிறான். ஏண்டா மாட்டுக்கறி என்ன முஸ்லிம்கள் தான் சாப்பிடுறாங்களா? முஸ்லிம்கள் மட்டும்தான் மாட்டுக்கறி சாப்பிடுறாங்களா? எவன் மாட்டுக்கறியை உண்ணக்கூடாது என்று மேல் ஜாதி இந்துக்கள், பார்ப்பனர்கள், பிராமணர்கள் சொல்லுகிறார்களோ அவர்களே பாய்க்கடலை சாயந்தர நேரத்தில் மறைவா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போற காட்சியெல்லாம் இந்த ஊர்ல நடக்குதா இல்லையா? அவன் மாட்டுக்கறிங்கிறது எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. ஆனா யார் வீட்டுல போய் தேடுறான்? யார் வீட்டுல போய் தேடுறான்? தொப்பி போட்டிருக்கிற பாய் வீட்டுல போயிட்டு தேடிட்டு இந்த வீட்டுல மாட்டுக்கறி இருக்குன்னு சொல்லி 65 வயது மதிக்கத்தக்க அஹ்லாக் என்ற முதியவரை கல்லால் அடித்து படுகொலை செய்கிறார்கள். அவர்களுக்கு பிரச்சனை மாட்டுக்கறி அல்ல, அவர்களுக்கு பிரச்சனை மாட்டுக்கறி உண்பதல்ல. அந்த மாட்டுக்கறியை பாய்கள் உண்ணக்கூடாது, அதுதான் பிரச்சனை. பாய் திங்கிறது தான் பிரச்சனை. காஷ்மீர்ல 370 தனி அந்தஸ்து இருக்குங்கிறான்ல, அந்த சட்டம் காஷ்மீர்ல மட்டும் இல்லைங்க, வடமேற்கு மாநிலங்கள் எல்லா மலை பிரதேசங்களிலும் அந்த சட்டம் இருக்கிறது, தனி அந்தஸ்து இருக்கிறது, 370 பிரிவு இருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்திற்கு இருக்கிறது, மணிப்பூர் மாநிலத்திற்கு இருக்கிறது, மிசோராமுக்கு இருக்கிறது. ஆனால் அங்கெல்லாம் அந்த சட்டத்தை அவன் அப்புறப்படுத்தவில்லை. எங்க கை வைக்கிறான்? காஷ்மீர்ல கை வைக்கிறான். ஏன்? காஷ்மீர்ல இருக்கிறது யாரு? பாய். அங்க முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அப்ப தனி சட்டம், தனி அந்தஸ்து கொடுப்பதல்ல அவனுக்கு பிரச்சனை, அது முஸ்லிம்களுக்கு கொடுப்பது பிரச்சனை. புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன வந்தோம்னா, பக்கத்துல இருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை உண்டு. யாருக்கு இல்ல? முஸ்லிம்களுக்கு இல்ல. அப்ப தெளிவாக இவர்கள் ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதிலே இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அஜெண்டா, இந்த தேசத்துல முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது.
அதுக்காகத்தான் முதலாக என்ன பண்றான், எங்களுடைய இறை இல்லங்களை, கபரஸ்தான்களை, கான்காக்களை, தர்காக்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இந்த பாசிச சங்பரிவார கூட்டம் செய்திருக்கிறது. அதற்கான சட்டத்தை இவர்கள் நாடாளுமன்றத்தில் இயற்றியிருக்கிறார்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த தேசத்தில் எங்களுடைய அடையாளம் என்ன? எங்களுடைய மஸ்ஜித் இல்லையா, எங்களுடைய கபரஸ்தான், எங்களுடைய தர்காக்கள் எங்களுடைய அடையாளம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்க யாராவது அடக்கம் செய்யப்பட்டிருந்தா அது எங்களுடைய அடையாளம். அதுல வழிபடுற முறைகள் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அது எங்களுடைய அடையாளம். அது அடையாள சின்னங்களாக எங்களுக்கு இருக்கிறது. ஆனா அதையெல்லாம் என்ன பண்றான், டாக்குமெண்ட்டை காட்டுங்க, டாக்குமெண்ட்டை காட்டி உங்களுடைய சொத்தா இருந்தா அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னு சொன்னா அது என்னவாயிடுமா, அரசாங்கத்துக்கு ஆயிடும். ஏண்டா நீயே சொல்ற ராணுவத்துக்கு சொத்து அதிகமா இருக்கு, பாதுகாப்பு துறைக்கு சொத்து அதிகமா இருக்குங்கிற, அதை வாங்கண்டா. சொத்து அதிகமா இருப்பது பிரச்சனை இல்லை, அது முஸ்லிம்களுக்கு இருக்கிறது என்பது பிரச்சனை. அப்போ முஸ்லிம்கள் தான் இவர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் நாம் இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த நாடு எங்களுடைய நாடு, இந்த தேசம் என்னுடைய தேசம். இந்த நாட்டுடைய விடுதலைக்காக, இந்த தேசத்துடைய விடுதலைக்காக ரத்தம் சிந்தியவர்கள், வியர்வை சிந்தியவர்கள், பொருளாதாரத்தை இழந்தவர்கள், உயிரை கொடுத்தவர்கள், இதோ இந்த பேர்ணாம்பட்டு வீதியில நொப்பி போட்டு நின்று கொண்டிருக்கிறாரு இந்த துருக்கனுடைய தகப்பன்மார்கள், எங்களுடைய முன்னோர்கள். அது எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் சரி, சுபாஷ் சந்திர போஸுடைய ஆயுத போராட்டமா, வரலாறை எடுத்து பாருங்க. மோடி, அமித்ஷா வரலாறுகளை எடுத்து பாருங்கள். சுபாஷ் சந்திர போஸை நீங்கள் கொண்டாடுகிறீர்களே, சுபாஷ் சந்திர போஸுடைய ராணுவத்தில் படைத்தளபதியாக இருந்தவர்கள் ஷானவாஸ் கான். பகத்சிங்கை பேசுகிறீர்களே, பகத்சிங்கோடு தூக்குமேடு ஏறியவன் அஷ்வத்துல்லா கான். காந்தியடிகளை நீங்கள் தூக்கி வைத்து பேசுகிறீர்களே, அந்த காந்தியடிகளோடு துணையாக நின்றவர்கள் எல்லை காந்தி என்று சொல்லப்படக்கூடிய கான் அப்துல் கஃபார் கான். இந்த தேசத்துடைய முதல் பிரதமர் நேருவுக்கு துணையாக நின்றவர் அபுல் கலாம் ஆசாத். அம்பேத்கர் இந்த தேசத்துடைய சட்டம் இயற்றினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு துணையாக நின்றவர்கள் ஆகா கான் என்ற முஸ்லிம்கள். இந்த நாட்டுடைய அத்தனை போராட்டங்களிலும் களம் கண்டவர்கள் இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகம். வெள்ளக்காரனுடைய சூவை நக்கி பிடிச்சிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வெள்ளக்காரர்கிட்ட பென்ஷன் வாங்கி வைத்து பொழப்பு நடத்தின சவார்களோட வாரிசுகளாக நீங்கள் அமர்ந்து கொண்டு ஏதோ இன்னைக்கு நாடு உங்க கையில, ஆட்சி அதிகாரம் உங்க கையில, நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை அளவு உங்க கையிலங்கிறதுனால என்ன வேணாலும் ஆடுவீங்களாடா? நீங்கள் எவ்வளவு நாள் ஆடுகிறீர்கள் என்று நாங்கள் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இப்படியே போகாது, இது இப்படியே போகாது. நேற்றைய தினம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தந்திருக்கிறது, இடைக்கால தடை தந்திருக்கிறது. மே 5 வரை விசாரணை தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துடைய வழக்கறிஞரை நாங்கள் அதுவரை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த சமூகமும் பரவாயில்ல, ஹம்னா ஜீத் ஹோகி, எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது என்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தவறாக யோசிக்கிறீர்கள். இது வெற்றி அல்ல. உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு அது வெற்றி அல்ல, இது ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். இது ஒரு ஆறுதல் தான். ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்ல இவர்கள். பாபர் பள்ளிவாசலுடைய விஷயத்தில் என்ன பண்ணாங்க, 92ல கரசேவை செய்யும் பொழுது நாங்க இடிக்க மாட்டோம்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்னதை செஞ்சானா, இடிச்சு தரமட்டமாக்கணும். நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை மீறி இடித்தவர்கள் அயோக்கியர்கள். இவர்களை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம். இவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லிம்களை முன்னேற்றுகிறோம், முஸ்லிம் பெண்களை முன்னேற்றுகிறோம். ஏண்டா உங்களுக்கு எங்க மேல அக்கறை? அந்த தயாநிதிமாறன் அழகா கேட்டார், ஆடு நனைகிறது என்று சொல்லி ஓனாய் அழலாமா? நீங்கள் ஓனாய்கள். இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை கொன்று குவித்த அயோக்கியர்கள், எப்பேற்பட்ட கொடுமைகளை இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் சரி, என்ன வேடம் இருந்தாலும் சரி, ஒருபோதும் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த பாஜக அயோக்கியர்களை ஏற்றுக்கொள்ளாது. அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய போராட்டம் ஓய்ந்து போகக்கூடிய போராட்டம் அல்ல. இன்று அமைதியாக போராடி கொண்டிருக்கிறோம், ஜனநாயக முறையிலே போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த சமூகம் தன்னுடைய உரிமைகளை பறித்திருக்கிறது, இழந்திருக்கிறது. இழந்து இந்த சமூகம் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது. இது இறுதிக்கட்ட போர், இது இறுதிக்கட்ட போர். இந்த போராட்டம் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தோடு நின்றுவிடக் கூடாது, இது தொடர வேண்டும். முஸ்லிம் லீக்குடைய சகோதரர் சொன்னதை போல இந்த பாஜக சங்பரிவார கூட்டத்தை இந்த தேசத்தை விட்டு விரட்டி அடிக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர வேண்டும். எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஆப்ரஹா என்ற ஒரு மன்னன் யானைப்படையோடு மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை இடிப்பதற்காக
படை கொண்டு வந்தான். அந்த நேரத்திலே காபாவை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் அபாபில் என்ற பறவையின் மூலமாக சுடும் கற்களை கொண்டு யானை படைகளை துவம்சம் செய்தான். அது போல இந்த பாசிச சங்பரிவார மோடி அமித்ஷா கூட்டத்தை விரட்டி அடிப்பதற்காக சுடும் கற்களை தூக்கி பறக்கக்கூடிய அபாவில் பறவைகளாக நீங்கள் மாற வேண்டும். என்ன வந்தாலும் சரி, அவன் எப்படியெல்லாம் எங்களை எதிர்க்கிறானோ அப்படியெல்லாம் எதிர்ப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். தயாராகுமா? கோஷம் போட சொல்றாங்க. கோஷம் போடலாமா? அடுத்த அண்ணன் பிரசன்னன் பேசுவாங்க. எழுச்சியான உரை இங்க நடக்கும். யாரும் கலைஞ்சு போயிடக்கூடாது. கோஷம் போடுவோமா? கடைசி வரைக்கும் எல்லாரும் கையை உயர்த்தணும். இல்ல, கையை உயர்த்தணும். சரியா? எல்லாரும் கையை வீரியமாக உயர்த்தணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நீங்க உயர்த்தக்கூடிய கைகள் மோடிய முகத்துல போய் விழணும், அமித்ஷாவுடைய முகத்துல போய் விழணும்.